தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்கு சோலையின் பணிவான வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தில் நானும் தொண்டனே. எப்படி பெருமையாக இருக்கா, கெத்தா இருக்குல்ல? ஒரு உன்னதமான கட்சி, ஒரு உண்மையான கட்சியில் நம்ம உறுப்பினராக இருக்கிறது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, வணக்கம். நம்ம எப்பயுமே நம்ம தளபதியை பற்றி தான் பேசுவோம், தளபதியை பற்றி தான் பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். இந்த சுற்றி இருக்கிறவங்க நிறையா பேர் குவிக்கிட்டே இருப்பாங்க. அது தளபதியை பற்றி பேசினா தான் உங்களுக்கு தூக்கம் வரும். ஏன்னா நம்ம தளபதியை பற்றி பேசினா தான் அந்த நாளே போன மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்கல்ல. 6 மாத குழந்தை, 1 வயசு குழந்தை, 5 வயசு, 10 வயசு, வயசார்பாடியில் ஒரு பையன் தண்ணி வந்து நின்னோடனே சொன்னான் பாருங்க, என் ஊர் மாறணும் அப்படின்னா அது யார் வந்தால் மாறும், தளபதி விஜய் அவர்கள் வந்தால் தான் மாறும் அப்படின்ட்டு நம்புகிறான் பாருங்க. அப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் 2026 தமிழகத்தின் முதல்வர் தளபதி விஜய் அவர்களே, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களே. இப்போ முக்கியமான விஷயம் நம்ம பார்ப்போமே, பேசிக்காக ஒரு நார்மல் விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தளபதி விஜய் ஆட்சிக்கு வரும்போது வந்துட்டார், 26 வந்துடுவார். ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காது. அப்போ ஒரு பொன்னான ஆட்சி கொடுக்கறதுக்கு என்ன வழிவகைகள், அது எல்லாத்தையும் செய்வார். அதுவும் தளபதி விஜய் அவர்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க இப்போ எங்கெங்க ரோடுலாம் கொடூரமாக இருக்குங்க. இதில் வேற ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி என்ன என்ன பண்ணுறது? அதாவது நம்ம சென்னையில், நம்ம தமிழ்நாட்டில் பர்ஃபெக்டாக ஒவ்வொரு விஷயமும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பண்ணினாவே நல்லா இருக்கும். ஆனால் இதை பண்ணுறதுக்கான நேரங்கள் இல்லை. இதெல்லாம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ தளபதி விஜய் என்ன பண்ணுறாரு, முழுக்க முழுக்க என்னுடைய கவனம், என்னுடைய பணி, எனது மக்களுக்கு நன்மை செய்வது மட்டுமே. ஃபஸ்ட்டு வந்த உடனே தளபதி விஜய் அவர்கள் 3 விஷயம் சொன்னார். ஓட்டுக்கு ஆணித்தரமாக பணம் தர மாட்டேன், ஓட்டுக்கு பணம் இல்லை, ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, ஓட்டு உங்கள் உரிமை, வாக்கு உங்கள் உயிர், 2வது இலவசம் கிடையாது, 3வது சுத்தமான நல்ல சுகாதாரமான மருத்துவமனை இருக்கும், கல்வி, நல்ல படிப்புக்கு அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற கல்வி நம்ம தமிழகத்தில் கிடைக்கும். அப்போ 2026 எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கும்? நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் பொன்னான ஆட்சி கொடுப்பார். வெகு விரைவில் நமது தளபதி அவர்களை முதலமைச்சராக நம்ம பார்க்க போகிறோம். நன்றி நண்பர்களை. மற்றொரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சொல்லி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கும் அனைத்து இதயங்களுக்கும் நன்றி.